தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டாலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பு இல்ல. நான் குறி வச்சா ஒரு இளவும் உழுவாது. ஒண்ணுமே இல்ல. வேற ஒன்றும் இல்லை மக்களே, முருகருக்கு இந்த முருகர் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால, முருகர் பற்றி பல பேர் படம் எடுக்கிறதுனால, முருகரை வச்சு நம்ம கறக்காமல் இருந்தால் சரியாக இருக்குமா, நம்மளும் ஒரு கருதலை போட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முருகரோட ரோலை எடுத்துக்கிட்டு முருகரோட படத்தை டயர் லிஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோட கான்செப்ட். ரொம்ப ஃபன்னாக இருக்கும், பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? இல்ல புது சேனல் இல்லையா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? நம்ம வீடியோக்குள்ளே பல படங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அது எதுவும் டோன்ட் வரி பண்ணிக்காதீங்க. ஏன்னா அத்தனை படத்தை லிஸ்ட் பண்ணணுன்னா இப்போ முடியாது. அத்தனை படம் வந்திருக்கு முருகருக்கு. நம்ம வரும் 5 படம் தான் எடுத்திருக்கோம். லிஸ்டிங்குள்ளே போயிடலாமா? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. நம்மக்கிட்ட எந்தெந்த லிஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, சார்பட்டால டான்சிங் ரோஸ் அடிச்ச மேலே ரங்காவாத்தியார் சொல்லுவார்ல, அது வந்து டாப் டயர். அதுக்கு கீழே இன்ட்ரெஸ்டிங் தலைவரோட டயரு, அதுக்கு கீழே தெரியல நம்ம குடும்பஸ்தனோட இது, கடைசியில் தான் நம்ம வந்தார் நம்ம தலைவர் பாலையா, ஜெய் பாலையான்ற லெவலுக்கு அவரோட ஒரு மீமு. அது வந்து எனஃப்டா முடிச்சிடு, அதுதான் கடைசி டயரு. ஃபஸ்ட்டு எந்த படம் அப்படின்னா, நம்ம தலைவரோட படம் தர்மர் அப்படின்ட்டு ரீசெண்டாக தான் ஃபஸ்ட் லுக் விட்டுருந்தாங்க. அந்த படத்தை பற்றி முருகர் பற்றியான்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட் லுக்கு முன்னாடி ஒரு விட்ட லுக்கில் தலைவர் கையில் வேலை ஒரு காப்பு மாதிரி போட்டிருப்பா. அப்படி அந்த படத்தை நம்ம எந்த டயர் லிஸ்ட்டில் போடுறோம் அப்படின்னா தெரியலை. வெறும் முருகரோட காப்பு மட்டும் தான் ரெஃபரன்ஸாக இருக்கிறதுனால அது முருகர் படமானு தெரியல. அதனால் தெரியலை என்ற லிஸ்ட்டில் போட போகிறோம். எதுக்காக உள்ளே எடுத்தேன்னா, டியூரேஷன் கூட்டத்துக்காக தான் அது உள்ளே எடுத்தேன். வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை, ஒன்லி ஃபார் டியூரேஷன் எக்ஸ்டென்ஷன் பர்பஸ். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற படம் இப்போ ரீசெண்டாக புது பேஷண்ட் வந்திருக்கிறது நம்ம தனுஷ் மற்றும் வெற்றிமாறன் அவரோட காம்பினேஷனில் தமிழ் முருகன் அப்படின்ற படம். இந்த படத்தை ப்ரொமோ முன்னாடி எப்படியோ ஓகே இருந்துச்சு. ஆனால் ப்ரொமோவில் போட்டிருக்கிற பாட்டு தான் அப்போ வரண்டான்ற ஞாபகப்படுத்துச்சு. அது நம்ம ஃபர்தராக பார்த்துக்கலாம். அது நம்ம எந்த லிஸ்ட்டில் போடலாம் அப்படின்னா, இன்ட்ரெஸ்டிங் ஒரே ஒரு காரணம் தான், வெற்றிமாறன் மட்டும்தான். வெற்றிமாறன் இல்லைன்னா இதை கீழே கூட போட்டிருக்கலாம். அது மாறன் பரட்டா கிடையாது. ஏன்னா இது ஒரு நம்பிக்கையான ப்ராஜெக்டான்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது அந்த என்டிஆர் திரிவிக்ரம், காட் ஆஃப் வார், தமிழ் கடவுள், காட் ஆஃப் வார் ஆல்சோ கால்டஸ், என்ன வேணால் சொல்லிக்கலாம். அந்த கிங்டம் படம் எடுத்த பூ அவன் ப்ரொடியூஸ் பண்ணுற படம். இந்த படத்துக்கு நம்ம தமிழர்களோட ஒப்பீனியன் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். டைரக்டே செகண்ட் தாட்டே இல்லை. எனஃப்டா கொன்னுடு, எனஃப்டா அதை எடுத்து உள்ளே போட்டுரு. கடைசியில் நம்ம வந்திருக்கிறது சேயோன். இந்த படத்து மேலே எனக்கு ஹை ஹோப்ஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, தாய் கேள்வி படம் சச் அன் அமேசிங் ஃபிலிம். பாருங்கள், பார்த்தா புரியும். அந்த டைரக்டர் நம்ம ஆண்டவர் ப்ரொடக்ஷன் கம்பெனி பேனரில் வருது. அது கூட அக்யூரேட்டாக எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அக்யூரேட்டானா எப்படி இருக்கும் அந்த படம் அப்படின்னா, இப்போ ராவணன் படத்தில் எல்லாத்தையுமே மெட்டஃபரிக்கலாக தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. டேரெக்டாக ராமன்ட்ட எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. மேபி அந்த மாதிரி கூட இந்த படம் இருக்கலாம். அதனால் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்றத போடலாம். என்னடா ஃபஸ்ட் டயருக்குள்ள எந்த படமும் வரலன்னு நினைக்கிறீங்களா? இந்த படத்துக்கு நான் கொஞ்சம் பயாஸாக தான் இருக்கேன். பயாஸாக தான் எடுத்து உள்ளே போட்டுட்ருக்கேன். எந்த படம்னு யோசிக்கிறீங்களே? கம்மிங். என்னை பற்றி எடுத்த படத்தில்
எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா இதுதான் லிஸ்ட்டு. 100 கோடி பேர் ஒரு பக்கம், நான் ஒருத்த மட்டும் ஒரு பக்கம். அந்த 100 கோடி பேரோட விளையாடணும்னு நினைச்சேன். அதனால தான் நான் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், சுயநலம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எந்திர வேண